உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மா என்ன வார்த்தை பேசினான்னு தெரியுமாடா? தெரியுமா? உனக்கு தாலி கட்டினது என் பையனா இல்ல இவனா? என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள இவனோட வாழ்ந்துட்டு இருக்க. அன்னைக்கு வாந்தி எடுத்தியே, அதுக்கு இவன் தானே காரணம். அத்தை இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்காங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் கோபம் வரதா செய்யும். அம்மா 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 என்ன சீனு? மாயாவை என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலையே. போய் சொல்லாதீங்கம்மா. எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பேச தோணுச்சு? இல்ல சீனு, அது வந்து அவ கேரக்டர் பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம்? அவளால இந்த வீட்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ கேரக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாங்க வேணா ஒன்னா வாழாம இருக்கலாம், ஆனா அவ எனக்கு உண்மையா தான் இருக்கா. நான் அவளுக்கு தாலி கட்டி இருக்கேன். அவளை போய் எதுக்குமா அப்படி பேசுனீங்க? இல்லடா, அது கோபத்துல. அதுக்குன்னு இப்படியா பேசுவீங்க? நீங்க பேசுனது தப்புமா. இப்படி பேசினா யாருக்கு தான் கோபம் வராது? சரிடா, நான் பண்ணது தப்புதான், பெரிய பாவன்னே வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த கதிருக்கு சப்போர்ட்டா வரலன்னு ஏதோ கோபத்துல பேசிட்டேன். அதுக்குன்னு அவ என்ன அடிப்பாளடா? அவ என்ன அடிச்சதப்பு சரின்னு சொல்றியா? நீங்க பேசுனது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி அவ அடிச்சதும் தப்புதான். டேய் சீனு, என்னடா இப்படி சொல்ற? ஆமா அத்தை, அம்மா பேசுனதுக்கு அவ திரும்ப கோவமா பேசியிருக்கலாம். இல்ல பெரியவங்க உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்லி இருக்கலாம். இல்லனா என்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு அடிச்சது தப்புதான். தப்புதான் சீனு. ஆனா ஆனா என்ன நீ? அவளை நாங்க இப்ப எதுவும் பண்ணாம விட்டுறணுமா? அத்தை, மாயா அடிக்கிற அளவுக்கு தூண்டினது உங்க தப்புதான். ஆமாண்டி அம்மா, தப்புதான். இப்ப என்ன, அவ கால்ல போய் நான் விழணுமா? ஏய், வயசுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அதுக்கு முதல்ல நீ அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் பத்மா. இங்க பாரு சீனு, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இதோட இதை விட்டுலாம். ஓ, அப்போ இங்கே அப்படியே அவளை வாழ சொல்றீங்களா? நல்லா இருக்க நீ. மாமியார மருமக அடிப்பா, அவளுக்கு நான் பணிவிட பண்ணிட்டு இருக்கணுமா? பாரு சீனு, இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவ இருக்கிற வீட்டுல என்னால எப்படி இருக்க முடியும்? இல்ல, என்னால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. இங்க பாரு, ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லன்னா நான் சேர்த்து தாண்டா போகணும். அம்மா, அத்தை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருதானா, அவளால உன்னோட வாழ்க்கை போச்சு. அண்ணனும் நீயும் பேசிக்கிறதே இல்ல. என் புருஷன் உயிர் பொழைச்சு வந்தாரு, இப்போ என்னையும் அவமானப்படுத்திட்டா. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த வீட்ல அவ இருக்கணுமா? சீனு, நீயே நல்லா யோசிச்சுக்கோடா. பத்மா, ஒரு பிரச்சனைய முடிச்சு வைக்க பாரு, இப்படி வழக்க பாக்காத. சீனு, நீ மாயா விஷயத்துல இப்படி அவசரப்பட்டல முடிவெடுக்காதடா. போதும் நீ. நான் அண்ணங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் எனக்கு சம்மதம் இல்ல, நீயாச்சும் உன் பையனாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் இப்ப அதையே தான் சொல்றேன். இது எனக்கும் என் பிள்ளைக்கு மட்டுமான விஷயம். இதுல மத்த யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். நீ அம்மாவை பேசுனது தப்புதான். அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க பேசின எல்லா வார்த்தையும் தப்புதான். அவங்க பேசினது யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்.
வரலன்னா தான் தப்பு. அத்தை எல்லா உண்மையும் சொன்னாங்க. என் அம்மா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீனு, எனக்கு தெரியும் நீ என்ன புரிஞ்சு பண்ண. ஆனா அவங்க பேசினது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு நீ அவங்கள அடிச்சதும் தப்புதான். நீ அவங்கள கேள்வி கேட்டிருக்கலாம், இல்ல கோவத்துல திட்டி இருக்கலாம். ஆனா நீ அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அவங்க என் அம்மா. அவங்கள யார் அடிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. அதுவும் அவங்க உனக்கு மாமியார். நான் உனக்கு தாலி கட்டினவன். அது உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? நான் உனக்காக நீ கிடைக்கணுங்கிறதுக்காக உயிரையே விட போனவன். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணேன். மேரேஜ் முடிஞ்சு சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இல்ல. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா இனிமே ஜென்மத்துக்கும் உன் கூட சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ கோவத்துல பேசுற சீனு. கண்டிப்பா நம்ம ஹாப்பியா இருப்போம். இல்ல மாயா, இது சரியா வராது. ரொம்ப நாள் இப்படியே போகவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். ப்ளீஸ் சீனு, நான் சொல்றதை கேளு. எதுவும் சொல்ல வேண்டாம். நீ பண்ண தப்பு எப்பவும் மாற போறது இல்ல. அது சரி, நான் என்னைக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். இங்க பாரு சீனு, அவங்க என் கேரக்டர் பத்தி தப்பா பேசினாங்க. என்ன ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. அதான் ஏதோ கோவத்துல அந்த நேரத்துல என் மனசுல என்ன தோணுச்சோ அதை செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். உன் மனசுல பட்டதை நீ செஞ்சுட்டேல. என் மனசுல என்ன தோணுதோ அதை நானும் செய்யறேன். டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்க? சார், இன்னைக்கு அப்ளை பண்ணிரலாங்களா? பண்ணிட்டா ஒரு 1 வீக்குள்ள ஹியரிங் வந்துடும். மியூச்சுவல் டைவர்ஸ்னா உடனே கிடைச்சிரும். சார், நான் சீனு கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கலாமா? சரி, பேசுங்க. நான் இதோ வந்துடுறேன். என்ன சீனு இது? பார்த்தா தெரியலையா? டைவர்ஸ் பண்றதுக்காக அப்ளை பண்ண போறேன். என்ன கேட்காம நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தான் செஞ்சியா? அப்புறம் நான் மட்டும் ஏன் கேட்கணும்? இப்போ எதுக்கு இந்த முடிவெடுத்த? இதுக்கு மேல நம்ம சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் எனக்கு தெரியல. இதுதான் சரியான முடிவு. இது உன் முடிவா இல்ல உன் அம்மாவுக்காக எடுத்த முடிவா? அதுவும் தான். நீ என் அம்மாவை அடிச்சது தப்பு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒண்ணா வாழ முடியும்? எனக்கும் உன் கூட வாழ்றதுல விருப்பம். எங்க என்ன பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து தான் சொல்றேன். எனக்கு உன் கூட வாழ்றதுல விருப்பம் இல்லை. எல்லாம் போதும். உன்னை லவ் பண்ணி ஏமாந்த வரைக்கும் போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.